ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அரசியலுக்கு வந்ததுலேருந்தே வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா, அவர் ஊடகங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஊடகங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விஜய் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லணும். பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்கு வர்றதுக்கான முதல் தகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, தகுதியாக சொல்லப்படுறதே வந்துட்டு மீடியா ஹேண்டில் பண்றது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா மீடியாஸ் நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்கேஜி படத்துல ஒரு காமெடி சீனாவே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாப்புல. எங்கேயோ ஆரம்பிச்சு கேசரியில் ஆரம்பிச்சு நீங்க இந்துத்துவாவை ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருந்தும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு நாளைக்கு 2 வேலையாவது, அது வந்துட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு அன்றாட வந்துட்டு நம்ம எப்படி பல்லு வளைக்கிறது குளிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாக வச்சிருக்கோமோ, தினசரி வேலைகள்னு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மீட் பண்றத ஒரு வேலையா வச்சிருக்கும் போது விஜய் ஒரு டைம் கூட சந்திக்கிற அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எலெக்ஷன் டைம் வேற நெருங்கி இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம்னா NDTV இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த நிகழ்ச்சிகளில் கடந்துக்கிட்டு 2026 எலெக்ஷன்ல அவங்க எப்படி களம் காண இருக்காங்க, அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் விஜய் டைரக்டா போய் கலந்துக்காம வந்துட்டு வீட்டில் வச்சு பேட்டி அப்படின்றத கொடுத்துருக்காரு. அந்த பேட்டிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவத்தில் ஆரம்பிச்சு நான் கிங் மேக்கரா இருக்க விரும்பல, கிங்கா இருக்கதா விரும்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்க விஷயம் தமிழக அரசியல் களத்துல மறுபடியும் பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டியில விஜய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொன்னாரு. அதை தாண்டி வந்துட்டு அவர் கிங் மேக்கரா இல்லாம கிங்கா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா, வீடியோ வடிவத்தில் வெளியிடப்படலை. ஏன்னா இன்டர்வியூ எடுத்துக்கங்க, ஆனால் அதை வந்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து சொன்னதுனால வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயமாவே கரூர் சம்பவம் பற்றி கேட்கப்பட்டிருக்கு. கரூர் சம்பவம் வந்துட்டு இன்னை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துல வந்து என்னால் வெளிவர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சு என்னை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கான அந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அழுத்தமாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்துட்டு படத்தை பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் அப்படின்றத தாண்டி ப்ரொடியூசருடைய நிலைமை அப்படின்றது இருக்கு இல்லையா, ப்ரொடியூசருடைய நிலைமையை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. ரோல் மாடல்ஸ் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே எதிர்க்கக்கூடியவர். ரோல் மாடல்ஸாக ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், கருணாநிதி இருக்கார் இல்லையா, இவங்க 3 பேரையுமே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கட்சி சார்ந்தோ கட்சியினுடைய பின்புலம் சார்ந்தோ அவங்கள ரோல் மாடல்ஸ் அப்படின்லாம் சொல்லலை. அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, அவங்க இருந்த பீரியட்ல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவர் சென்டரா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான தலைவரா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் லாஸ்ட் கொஸ்டினுக்கு தான் பார்த்தோம்னா சும்மா ஃபயரா பதில் சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 26 அரசியல் களம் அப்படின்றது உங்களை சுற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கிங் மேக்கரா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்துட்டு யாரை கை காட்டுறீங்களோ அவங்க முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நான் வந்துட்டு இங்க போராடி வின் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், மற்றவங்களை கிங்கா உருவாக்குறதுக்காக நான் வரல.
போராடி நான் கிங் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷோர் ஷாட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, பக்காவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு விஜய். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் பல கிங் மேக்கர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் காமராஜர் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆதரவு இது எல்லாமே அவருக்கு இருந்தாலும் கூட இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி இருக்கார் இல்லையா, ராஜீவ் காந்தியவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு பிரதமர் ஆகிறதுக்கு காமராஜனுடைய பங்கு அப்படின்றதும் ஒரு விதத்தில் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் கை காட்டினவங்க பிரதமராகவும் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி தமிழகத்திலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்குமே ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாஸ் அவர்களையும் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு யாரோட கூட்டணி வைக்கிறாரோ, எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்றதுக்கு ஒத்துக்கிறாரோ, எந்த கூட்டணியில் போறாரோ அந்த கூட்டணியை சார்ந்தவங்க தான் வந்துட்டு முதலமைச்சர் ஆவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிங் மேக்கர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக 2026 திமுக அதிமுகக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியா தாவேகா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை தாவேகா அதிமுகவோட போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது திமுகவுக்கு ரொம்ப பெரிய வீழ்ச்சியாக தான் பார்க்கப்படும். அதை மனசில் வச்சு கேட்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா நான் யாரையுமே கிங்காக்க வரல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரோட கூட்டணி போனாலும் நான் முதலமைச்சர், நான் ராஜான்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் எங்கள் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காரு தாவேகாவுடைய தலைவரான விஜய். ஸோ வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு இவ்வளவு ஆசை ஆகாது அப்படின்ற விமர்சனத்தையும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்துட்டு எங்கள் தலைவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு, அவர் டெஃபினட்டாக ராஜா ஆவார் அப்படின்ற பதிலையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மறுபடியும் ஒரு நாள் அரசியல் களம் இருக்கு இல்லையா, ஒரு நாள் முழுக்க அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருக்காரு தாவேகாவுடைய தலைவரான விஜய். ஸோ விஜயனுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.